உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள குடியிருப்புகளை காலி செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள வனத்துறையினர் மாஞ்சோலை நோக்கி படையெடுத்து வரும் மக்களை தடுத்து நிறுத்தி அரசின் நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டு குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜான் பீட்டர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். இதுக்கெல்லாம் அரசு தரதுலேருந்து எங்களுக்கு எதுவுமே நாங்கள் வாங்கலை. தேயிலை தோட்ட பகுதியில் முழுமையாக வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலையில் அங்குள்ள குடியிருப்புகளை காலி செய்யும் நடவடிக்கையை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக 3வது நாளாகவும் மாஞ்சோலை நோக்கி அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் வனத்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து அறிவித்தல்களை வழங்கி வருகின்றனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் அரசின் மறுவாழ்வு மற்றும் நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டு கீழே இறங்க வேண்டும் என்றும் குடியிருப்புகளை விரைந்து காலி செய்ய வேண்டும் என்றும் வனத்துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். மாஞ்சோலையை நோக்கி செல்லும் அரசு பேருந்துகள் மணிமுத்தார் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு பணியாளர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கப்படுகின்றன. முதல் நாளில் சுமார் 15 பேர் மாஞ்சோலைக்கு செல்ல முயன்ற நிலையில் 2வது நாளில் 60க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்தனர். அந்த பேருந்து நேற்று நடுவழியில் பழுதாயிருந்ததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து பின் மாற்று பேருந்தில் மாஞ்சோலைக்கு அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் மாஞ்சோலைக்கு செல்ல வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களிடம் வனத்துறையினர் அரசின் நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டு குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மீண்டும் அறிவுறுத்தினர். இதனால் மணிமுத்தார் சோதனை சாவடியில் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. விவரங்களுக்கு நன்றி. நாங்கள் ஒதுங்க வைக்கல. இதுக்கெல்லாம் அரசு தரதுலேருந்து எங்களுக்கு எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஆமாம், விஆர்சி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம், வாங்கலை. ஆமாம், விஆர்சி நாங்கள் வாங்கலை. 2வது விஆர்சி நாங்கள் 32 வருஷம் நான் பார்த்துருக்கோம். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் 40 வருஷம் பார்த்துருக்காரு. ஆமாம், நாங்கள் மேலே தான் இருக்கோம். எங்களுக்கு வீடு இல்லைல்ல, நாங்கள் எங்கே இருக்கோம்? நாங்கள் இப்போ என் பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வரோம். ஆமாம், வைக்கப்புறத்தில் என் பிள்ளைகள் இருக்காங்க, அங்கே வீட்டுக்கு போயிட்டு வரோம். அரசு தான் எங்களுக்கு பார்த்து செஞ்சால் நல்லது. கேஸ் நடக்கல எங்களுக்கு. எங்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை பார்த்து கொஞ்சம் இதாக செய்யும். கொடுத்தா வாழ்வாதாரம் போது பட்டா எல்லாமே வீடு எல்லாமே சேர்ந்து அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.